வெல்கம் டு ஐடி போர்ட். இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து எப்படி ஒரு ரெண்டு டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டேட் வித்தியாசத்தை எடுக்கிறது, டேட் கவுண்ட்டு, இயர் கவுண்ட்டு, இல்லை வீக்ஸ், ரெண்டு டேட்டுக்கு நடுவில் எவ்வளோ வீக்ஸ் இருக்குது, ரெண்டு டேட்டுக்கு நடுவில் எவ்வளோ டேட் இருக்குது, இல்லை ரெண்டு பீரியடுக்கு நடுவில் எவ்வளோ டைமில் எவ்வளோ ஹவர்ஸ் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து டேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். இந்த டேட் டிஃப்ரென்ஸோட சின்டாக்ஸ் தான் டேட் டிஃப். அந்த டேட் பார்ட், அதாவது ஹவரா, மினிட்ஸா, செகண்ட்ஸா, மந்த்து, இயரு, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஸோ இந்த ரெண்டு டேட்டும் கொடுத்தா தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம எடுக்க முடியும். டிஃப்ரென்ஸை ரிட்டர்ன்ஸ் அக்கவுண்ட், அதாவது signed integer of the specified date part boundaries crossed between the specific start date and end date. அதாவது இந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் இந்த டேட் பார்ட் பவுண்டரிஸ் என்ன கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த அப்ரிவேஷன் டேட் பார்ட் பவுண்டரிஸ் தான் கொடுக்கணும். இந்த WYங்கிறது இயரை மென்ஷன் பண்ணும், குவார்ட்டரை மென்ஷன் பண்ணும், மந்த், இயர், டே ஆஃப் இயர், டே, வீக், ஹவர்ஸு, மினிட்ஸு, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு வேரியபிள் நான் டேட் டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங் டேட்டு அது என்னதுன்னா ஜனவரி 2017 6 o'clock and 50 minutes and 24 seconds. இந்த மாதிரி கொடுக்குறேன். என் டேட், கரண்ட் டேட்டு எடுத்துக்கிறேன். கரண்ட் டேட்டுங்கிறது இன்னைக்கு என்ன இருக்குன்னா, இன்னைக்கு டேட் மார்ச் 30th 2017. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இங்கே டேட் டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட். ஸோ இதுதான் அந்த டேட் டிஃபரன்ஸ். டேஸுக்கு எடுக்கிறோம். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 88 டேஸ் இருக்குது. இது வந்து டேஸ். இதே மாதிரி மந்த்துக்கு, இயர், ஸோ இவ்வளோ டேஸில் இவ்வளோ மந்த்ஸ் வித்தியாசம் இருக்குது. மந்த்ஸுக்கு மட்டும் பார்த்தோன்னா 2 months வித்தியாசம் இருக்குது. இயர்னு பார்த்தா எதுவும் இல்லை, ஏன்னா ரெண்டுமே சேம் இயர் தான். ஸோ இதே மாதிரி நம்ம ஹவர்ஸ்க்கு எடுக்கலாம். ஹவர்ஸ், மினிட்ஸுக்கு அந்த டேட் பார்ட், அங்கே அதாவது அதில் இருக்கக்கூடிய டேட் பார்ட் தான் எடுக்க முடியும். செகண்ட்ஸ், ஸோ நமக்கு ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இந்த மாதிரி காட்டிடும். ஸோ இதுலேயே நம்ம வீக்கும் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் வீக்ஸ் வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ வீக்ஸ் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் மாதிரி எடுக்கலாம். milliseconds, microseconds. மைக்ரோசெகண்ட்ஸ்க்கு டேட் பார்த்து MCS தான் மைக்ரோசெகண்ட்ஸ். ஸோ இது மட்டும் நமக்கு எரர் காட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் டைப் வந்து இன்டிஜர் தான். இதோட வேரியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மைக்ரோசெகண்ட் தான் ரொம்ப அதிகமாக போகும். அதனால் நான் இப்போ கரண்ட் டேட்டுக்கே கொடுத்துருக்கேன். மார்ச், இப்போ டைம் வந்து 6:23. ஸோ 6:15 இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மட்டுமே பார்க்கணும். ஏன்னா மில்லி செகண்ட்ஸ் வந்து இவ்வளோ மில்லி செகண்ட்ஸும் இவ்வளோ மைக்ரோ செகண்ட்ஸும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த எரர் வரும். ஏன்னா இது இன்டிஜர் கூட எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த டேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு ரெண்டு டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹவர்ஸ் வித்தியாசமாகவோ, வீக்ஸையோ, இயர், மந்த்து, இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் கொடுத்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலரான டாபிக்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.